வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு அலுவலகங்கள் பொதுமக்கள் ஜூம் செயலியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசு மற்றும் ஜூம் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். உம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு. மேற்கு வங்கத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பு. இந்தியாவில் உள்நாட்டு விமான போக்குவரத்து வரும் 25ஆம் தேதி முதல் இயக்கம். டிக்கெட் முன்பதிவை தொடங்கியது ஏர் இந்தியா நிறுவனம். கிணற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்களின் சடலங்கள். தெலுங்கானாவில் மேற்கு வங்க தொழிலாளர் குடும்பத்திற்கு நேர்ந்த விபரீதம். மேட்டூர் அணை திறக்கப்படுவதை ஒட்டி சாகுபடிக்கு தயாராகும் விவசாயிகள். டெல்டா மாவட்டங்களில் 3,15,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு. கொரோனா விவகாரத்தில் அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கையை ஏற்க சீனா மறுப்பு. தக்க பதிலடி தரப்படும் என்றும் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விபத்து. பயணம் செய்த 91 பேரும் இறந்திருக்கலாம் என அச்சம். இனி விரிவான செய்திகள். உம்பன் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மேற்குவங்க மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். உம்பன் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேற்கு வங்கம் சென்றார். அவரை அம்மாநில முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி உள்ளிட்டோர் கொல்கத்தா விமான நிலையத்தில் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் திரு மோடி புயல் சேதங்களை வான்வழியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் உம்பன் சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள மேற்குவங்க மக்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்றும் மறுசீரமைப்புக்கான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் கூறினார். புயல் பாதிப்புகள் குறித்து மாநில அரசிடம் விரிவான அறிக்கையை கேட்டுள்ளதாகவும் நிவாரண நிதியாக அம்மாநிலத்திற்கு 1000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் பிரதமர் திரு மோடி கூறினார். இந்தியாவில் உள்நாட்டு விமானங்கள் வரும் 25ஆம் தேதி முதல் இயக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் முன்பதிவை ஏர் இந்தியா நிறுவனம் இன்று தொடங்கியுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வரும் 31ஆம் தேதி வரை தேசிய ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வரும் 25ஆம் தேதி முதல் உள்நாட்டு விமான சேவை தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்தது. விமான சேவையை தொடங்க தயார் நிலையில் இருக்குமாறு விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி உள்நாட்டு விமான சேவைக்கான டிக்கெட் முன்பதிவை ஏர் இந்தியா நிறுவனம் தொடங்கியுள்ளது. வரும் 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை 3 மாதங்களுக்கு வாரத்திற்கு 8428 விமானங்கள் இயக்கப்படும் என்றும் படிப்படியாக முழு சேவையும் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் 9 பேரின் உடல்கள் கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாரங்கல் மாவட்டம் கோரிக்கொண்ட நகரில் செயல்படும் சாக்குப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் அந்த தொழிலாளி மற்றும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் அப்பகுதியில் உள்ள கிணற்றில் நேற்று இரவு இறந்து கிடந்தனர். 5 உடல்களும் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 4 பேரின் உடல்கள் அதே கிணற்றில் இருந்து இன்று கண்டெடுக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீட்கப்பட்ட உடல்களில் எந்த காயமும் இல்லை என்பதால் அவர்கள் தற்கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர்.
அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள செங்கல்பட்டு ஆய்வுக்கூடத்தில் கொரோனா தடுப்பு மருந்து தயாரிக்க நிதி ஒதுக்க கோரிய வழக்கு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு அருகே ஆலப்பாக்கத்தில் மத்திய அரசால் 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட HLL என்ற ஆய்வுக்கூடத்தில் ராபிஸ் போன்ற பல்வேறு நோய்களுக்கு தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது உலகையே கொரோனா அச்சுறுத்தி வரும் நிலையில் செங்கல்பட்டு ஆய்வுக்கூடத்தில் கொரோனா தடுப்பு மருந்து தயாரிக்க போதுமான நிதி உபகரணங்கள் வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஐயாதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்க தனியார் நிறுவனங்களுடன் அரசு கைகோர்த்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதாகவும் மருந்து கண்டுபிடிக்கும் பணியை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், PT ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பாக அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கொரோனா பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை மக்களின் கைகளில் மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் திரு ரகுராம் ராஜன் வலியுறுத்தியுள்ளார். இணையதள செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ரிசர்வ் வங்கி முன்னாள் கவர்னர் திரு ரகுராம் ராஜன், நாட்டின் பொருளாதாரத்தை மீட்க மத்திய அரசு அறிவித்துள்ள 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் போதாது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகத்தால் மட்டும் நாட்டை பொருளாதார பாதிப்பில் இருந்து மீட்க முடியாது என்று கூறியுள்ளார். அரசியல் வேறுபாடுகளை மறந்து எதிர்க்கட்சிகள், பொருளாதார நிபுணர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோரை அழைத்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழைகளுக்கு, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் உணவும் பணமும் அவசிய தேவை என தெரிவித்துள்ள அவர், ஏழை மக்களின் கைகளில் மத்திய அரசு நேரடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னையை தவிர பிற இடங்களில் நிபந்தனையுடன் ஆட்டோக்களை இயக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக தமிழகத்தில் பிற வாகனங்களுடன் ஆட்டோக்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஆட்டோ தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். எனவே அவர்களது நிலையை கருத்தில் கொண்டு ஆட்டோக்களை இயக்க அனுமதி அளிக்க வேண்டுமென அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தினர். இதன் தொடர்ச்சியாக தமிழக அரசு தற்போது ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையை தவிர தமிழகத்தின் மற்ற அனைத்து பகுதிகளிலும் ஆட்டோக்கள் மற்றும் ரிக்ஷாக்களை இயக்கலாம் என அரசு இன்று அறிவித்துள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை மட்டுமே இயக்க வேண்டும், ஆட்டோவில் ஒருவர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்பன போன்ற நிபந்தனைகளுடன் ஆட்டோக்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோக்களில் சானிடைசர்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும், ஓட்டுபவர் மற்றும் பயணிப்பவர் ஆகிய இருவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் ஆகிய நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிணற்றில் தூர்வாரும் போது மண் சரிந்ததில் 2 கூலி தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மதுராந்தகம் அருகே உள்ள களத்தூர் கிராமத்தில் அருள் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் கடந்த 3 நாட்களாக தூர்வாரும் பணி நடைபெற்றது. இன்று 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர். அப்போது திடீரென அங்கு மண் சரிந்ததில் கிணற்றுக்குள் இருந்த 5 பேரில் விஜி, எழிலரசு ஆகிய 2 பேர் மண்மூடி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சரவணன், மணி ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து ஒரத்தி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா விவகாரத்தில் அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கையை ஏற்க முடியாது என சீனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹுகான் நகரத்தில் உள்ள வைரஸ் ஆய்வகத்தில் இருந்துதான் கொரோனா தொற்றை உலகம் முழுவதும் பரப்பிவிட்டிருப்பதாகவும், அமெரிக்கா மீது சீனா வேண்டுமென்றே வைரஸ் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறி வருகிறார். மேலும் உலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் பொருளாதார இழப்பிற்கு சீனாவிடம் இருந்து இழப்பீடு பெற சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது என கூறியுள்ள சீனா இது அடிப்படை ஆதாரமற்றது என தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுத்தாலோ அல்லது மசோதா கொண்டு வந்தாலோ அதனை கடுமையாக எதிர்ப்போம் என்றும் தக்க பதிலடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது.
கொரோனா பரவல், ஊரடங்கு கட்டுப்பாடு, வருமானம் இன்மை இவற்றின் காரணமாக வீட்டில் இருக்கும் 61% இந்தியர்களின் மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக ஆய்வு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. ஊரடங்கு காலத்தில் மன தைரியத்தை வளர்த்து எதிர்வரும் காலங்களை எதிர்கொள்வது எப்படி? நிபுணர்கள் தெரிவிப்பது என்ன? ஒரு பார்வை. கொரோனா பரவல் காரணமாக நாடு தழுவிய ஊரடங்கு என்பது உலகம் சந்தித்திராத ஒரு புது அனுபவம். ஒருபுறம் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக உலகம் முழுவதும் ஏற்படும் உயிர் பலி, நோய் தாக்கினால் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்கள் எவ்வளவு தைரியமானவர்களாக இருந்தாலும் அவர்களின் மனநிலையை அசைத்து பார்த்து விடுகிறது. அது மட்டுமல்ல, ஊரடங்கு காரணமாக வருமான இழப்பு, எதிர்காலம் குறித்த அச்சம் இவையெல்லாம் மன தைரியத்தை குறைத்து விடுகிறது. இதன் காரணமாக பலரும் நாள் முழுவதும் தொலைக்காட்சியில் மூழ்கி கிடக்கின்றனர். மேலும் சிலர் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, சோம்பேறித்தனமாக பொழுதை கழிப்பது என்று நாட்களை கடத்தி வருகின்றனர். ஆனால் இதுபோன்ற காலகட்டங்களில் அச்சமான மனநிலையில் இருப்பதை விட முன்பு இருப்பதை காட்டிலும் பல மடங்கு மன தைரியத்துடன் எதிர்காலத்தை எதிர்கொள்வது எப்படி என்று திட்டமிடுதல் அவசியம். குறிப்பாக உடற்பயிற்சியில் ஈடுபடுதல், பிராணாயாமா எனப்படும் மூச்சு பயிற்சி மற்றும் யோகா போன்ற பயிற்சிகளை செய்வதன் மூலம் மனநிலையை தைரியமாக்கிக் கொள்ள முடியும் என்கின்றனர் மனோதத்துவ நிபுணர்கள். கொரோனா சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். சிம்பிள் ஃபுட்டாக சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட்றது இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சமைக்கிற உணவே போதும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவ் தாட்டை மனசில் வைத்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் கண்ட செய்திகள்லாம் கேள்விப்பட்டு செவி வழி செய்தியில் பயப்பட வேண்டாம். ஒரு பிடித்த விஷயம் அல்லது ஒரு பிடித்த ஒரு செயலை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 21 நாள் அது தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட செயல் ஹேபிட்டாக மாறும். எது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கிறதோ, நல்ல பலனை அளிக்கிறதோ அதை தொடர்ந்து செய்து அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றுங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிடுவது மிகவும் அவசியம் என்கின்றனர். குழந்தைகளுடன் விளையாடுவது, சமையல் செய்ய உதவிடுவது, வீட்டை சுத்தம் செய்வது என ஏதாவது ஒரு வேலை செய்வதால் உடலுக்கும் நல்லது, வீட்டையும் சுத்தமாக வைத்திருக்க முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமன்லி ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு கனெக்டிங் லிங்க் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் பார்க்குறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு பட்டிமன்ற பேச்சு கேட்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த செயலை திரும்ப திரும்ப எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கு. குழந்தை உலகத்தை அவருடைய பொம்மைகளாக மாறாத பட்சத்தில் நம்ம அவருடைய உலகத்தில் பிரவேசிக்க முடியாது. அவங்க லெவலுக்கு ரிக்ரெஸ் ஆகி அவங்களோட சேர்ந்து விளையாடுங்க. ஐயோ நான் வயசாகிடுது, எனக்கு இந்த மாதிரி கேம்லாம் விளையாடணுமா அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காம குழந்தைகளாகவே மாறிக்கொண்டு இருக்கு. கொரோனா பாதிப்பு காரணமாக பலர் தங்கள் வேலையை இழந்திருக்கலாம், பலர் வருமானமின்றி தவிக்கலாம், பலர் தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கலாம். இதன் காரணமாக தங்கள் மனதைரியம் குலைந்து இந்த சோதனையான காலகட்டத்தை எப்படி கடப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். உலகின் மிக பெரும் கோடீஸ்வரர்களில் ஒருவரான அலிபாபா நிறுவனத்தின் தலைவர் ஜாக்மா சொல்வது இதுதான். இந்த வருடம் கொரோனா பாதிப்பால் உங்கள் வேலை அல்லது தொழிலில் எந்த மாதிரியான ஒரு சோதனையை சந்தித்திருந்தாலும் சரி, நீங்கள் உயிருடன் இருப்பது அதைவிட முக்கியம். நீங்கள் தைரியத்தோடு இருப்பது எதிர்காலத்தை மீண்டும் கட்டமைக்க முடியும் என்று கூறிய வார்த்தைகள் நிச்சயம் மன தைரியத்தை கொடுக்கும். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் துணை நிற்கும் என்றும் இச்சம்பவத்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனதை விட்டு அகலாத கொடூரமாக தூத்துக்குடியில் ஈவு இரக்கம் இன்றி 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே கருப்பு நாள் என்று சொல்லும் அளவுக்கு 2018 மே மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் காவல்துறையினரால் சொந்த மக்களே வேட்டையாடப்பட்டனர். நச்சு பரப்பும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அமைதியாக போராடிய 13 பேரை தலை, நெற்றி, வாய், கழுத்து, மார்பு, வயிறு ஆகிய இடங்களில் குறிவைத்து குண்டுகளை பாய்ச்சி கொன்று குவித்தனர். அதோடு நிற்காமல் அடுத்தடுத்த நாட்களில் தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட
நூற்றுக்கணக்கானோர் மீது தேவையின்றி வழக்குகளை பதிவு செய்து அவர்களை அலைக்கழித்தனர் என்றும் திரு டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களுக்காக தான் திட்டங்களை தருவதாக மக்கள் இல்லை என்ற புரட்சி தலைவி அம்மாவின் வார்த்தைகளை மறந்து நிகழ்த்தப்பட்ட இந்த வெறியாட்டம் நடந்து 2 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் தூத்துக்குடி மக்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு தொடர்பான வழக்குகளை 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிபிஐக்கு மாற்றிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை 4 மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை வழக்கில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது என்று திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல பழனிசாமி அரசு அமைத்த நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையமும் தனது விசாரணையை இன்னும் முடிக்கவில்லை. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்பதை உணர்ந்து தூத்துக்குடி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி உடனே கிடைக்க மத்திய மாநில அரசுகள் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மக்களை பெருந்துயரத்தில் ஆழ்த்திய இந்த சம்பவத்தின் வடுக்கள் இன்னும் மறையாத சூழலில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கவும் என்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தூத்துக்குடி மக்களுக்கு துணை நிற்கும் என்ற உறுதியை அளித்து உயிரிழந்தவர்களுக்கு 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குவதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பலா மரங்களில் பழங்கள் அதிகம் விளைந்திருப்பதால் அவற்றை குறிவைத்து காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்துவிடும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன. குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான மலைப்பாதையையொட்டி பலாமரங்கள் அதிகம் உள்ளன. சீசன் என்பதால் இவற்றில் விளைந்திருக்கும் பழங்களை குறிவைத்து ஏராளமான காட்டு யானைகள் அப்பகுதிக்கு வருவது அதிகரித்துள்ளது. மரத்தின் மீது கால்களை வைத்து 20 அடி உயரத்தில் தொங்கும் பலாப்பழங்களை மிகவும் லாவகமாக பறித்து குட்டிகளோடு சேர்ந்து இவை உண்டு மகிழ்கின்றன. பலாப்பழங்களை உண்பதற்காகவே 20க்கும் மேற்பட்ட யானைகள் மலைரயில் பாதையிலும் ஆதிவாசி குடியிருப்புகளிலும் முகாமிட்டிருப்பதால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே மேட்டுப்பாளையம் குன்னூர் பாதையில் செல்லும்போது வாகனங்களை மிகுந்த கவனத்துடன் ஓட்டுமாறு வனத்துறையினர் வாகன ஓட்டுநர்களை அறிவுறுத்தியுள்ளனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கக்கூடாது, 8 மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக திருத்தக்கூடாது, ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு 7,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியம் அணைத்தலைப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தலா 5 கிலோ அரிசியை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே காளிமுத்து வழங்கினார். இதில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி பொறுப்பாளர் திரு முத்துராஜ், நகர செயலாளர்கள் திருமதி காமாட்சி, செல்வக்கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று விதிக்கப்பட்ட காலக்கெடுவை நீட்டிக்கக் கோரி தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் காலக்கெடுவை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டனர். ஜூன்
செயலி பாதுகாப்பானதா என்பது குறித்து மத்திய அரசு மற்றும் ஜூம் நிறுவனம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூம் செயலி பாதுகாப்பானது அல்ல என கூறி அதை தடை செய்ய வேண்டும் என்றும், அரசு அலுவலகங்கள் பொதுமக்கள் செயலியை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதை காணொலி மூலம் விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து மத்திய அரசு மற்றும் ஜூம் நிறுவனம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் தனியார் மய கொள்கை மற்றும் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து திருச்சியில் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தின. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் CITU, AITUC, வங்கி ஊழியர் சம்மேளனம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும், மத்திய அரசுக்கு அழுத்தம் தராத மாநில அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பழமை வாய்ந்த கோவில் முன் மண்டபம் இடிந்து விழுந்தது. ரெட்டியார்பட்டி கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் பெய்த மழையில் இக்கோவிலின் முன் மண்டபம் இடிந்து விழுந்தது. அப்போது அப்பகுதியில் மனித நடமாட்டம் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கோவில் கோபுரம் சிதிலமடைந்து காணப்படுவதால் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. திருக்கொடியை குரு பாலஜனாதிபதி ஏற்றி வைத்தார். அப்போது பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் ஐயாவை வழிபட்டனர். ஊரடங்கு காரணமாக 5 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். 100க்கும் மேற்பட்ட ஐயாவளி பக்தர்கள் பகுதியை சுற்றி சமூக இடைவெளியை கடைபிடித்து நின்று கொடியேற்றத்தை வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ரயில் மோதியதில் 10 ஆடுகள் இறந்தன. புதுகிராமம் தண்டவாள பகுதியில் ஆடுகள் கூட்டமாக சென்றன. தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது அவ்வழியாக சரக்கு ரயில் வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் ரயில் மோதியதில் 10 ஆடுகள் இறந்தன. சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா நிவாரணமாக மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி அல்லது பணம் வழங்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் இலவச அரிசி வழங்கப்படாததை கண்டித்து குடிமைப் பொருள் அலுவலகம் முன்பு தனி மனித இடைவெளியை கடைபிடித்து பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். அப்போது மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அணை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறக்கப்படுவதை ஒட்டி டெல்டா மாவட்டங்களில் 3,15,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்கு தஞ்சை, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். 8 ஆண்டுகளாக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் தாமதமாக திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியாக இருப்பதால் வரும் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் குறிப்பிட்ட தேதியில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் குறுவை சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் 3,15,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் தற்போது 1,17,000 ஏக்கர் வரை நடவு பணிகள் முடிவடைந்துள்ளன. இதர பகுதிகளில் நாற்றங்கால் தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் ஆர்வமுடன் இந்த சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளார்கள். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தளவில் 43,200 ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் 12,000 ஹெக்டேர் இதுவரை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது போக மீதமுள்ள பரப்பு அனைத்தும் ஜூலை மாதத்திற்குள் நடவு பணிகள் செய்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னை சேப்பாக்கம் அமமுக சார்பில்
தென்சென்னை வடக்கு மாவட்டம் சிந்தாதிரிப்பேட்டை ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்திற்கு தலா 5 கிலோ அரிசி மற்றும் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள், இட்லி மாவு, சோப்பு, சானிடைசர், கபசுர குடிநீர் ஆகியவற்றை சேப்பாக்க பகுதி கழக செயலாளர் திரு எல் ராஜேந்திரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் வழங்கினர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் 191வது வட்டக்கழக செயலாளர் திரு எம் ஸ்டாலின் ஏற்பாட்டின் பேரில் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் மடிப்பாக்கம் திரு எஸ் ராஜேந்திரன் தலைமையில் ஜல்லடியன்பேட்டையில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை, சர்க்கரை மற்றும் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் திரு மா கரிகாலன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு அழகு சுப்பிரமணியம், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் திரு ஜெயமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் 92வது வட்டம் முகப்பேர் கிழக்கு பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி, காய்கறிகள், மளிகை பொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டன. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு இ ஜீவானந்தம், கழக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் திரு குட்வில் குமார், மதுரவாயல் பகுதி கழக செயலாளர் திரு என் டி தியாகராஜன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் திரு கே எஸ் கோணேஸ்வரன், மாவட்ட கழக பொருளாளர் திரு டி ரங்கசாமி, 92வது வட்டக்கழக செயலாளர் திரு எம் டி ராஜன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே வாழைப்பந்தல் கிராமத்தில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு ஒன்றிய துணை செயலாளர் திரு எம் பாலமுருகன் ஏற்பாட்டின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன் தலைமையில் அரிசி உட்பட 8 வகையான காய்கறிகள் உள்ளடக்கிய அத்தியாவசிய தொகுப்பு வழங்கப்பட்டன. திமிரி ஒன்றிய செயலாளர் திரு ஜனார்த்தனன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்களுக்கு கழக அமைப்பு செயலாளர் திரு கோபால், ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திரு என் ஜி பார்த்திபன் ஆகியோர் தலைமையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, மிளகாய், புளி ஆகிய மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டன. நகர செயலாளர் திரு சீனிவாசன், ஒன்றிய செயலாளர் திரு பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கழக அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் மதுரை ரயில் நிலையத்தில் பணிபுரியும் சுமை தூக்குவோர் நலச்சங்கத்தினருக்கு அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு பரமநாதன், கழக இளைஞரணி இணை செயலாளர் திரு ராமலிங்க ஜோதி, பகுதி கழக செயலாளர்கள் திரு சிவஜோதி, திரு மாவுத்து வேலவன் ஆகியோர் வழங்கினர். இதேபோல் மதுரை புறநகர் வடக்கு மாவட்டம் ஆணையூர் பகுதி 18வது வார்டுக்குட்பட்ட அலமேலு நகர், டிசைன் நகர், பாரதி நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை பகுதி கழக செயலாளர் திரு பிரவீன் உள்ளிட்டோர் வழங்கினர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடி பேரூர் கழகம் சார்பில் ஏர்வாடியில் 100 பேருக்கு அரிசியை நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் பரமசிவ ஐயப்பன், கழக அமைப்பு செயலாளர் திரு ஏ பி பால்கண்ணன் ஆகியோர் வழங்கினர். மாவட்ட அவைத்தலைவர் திரு தாழை மீரான், நெல்லை மாநகர் மாவட்ட புரட்சி தலைவி அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆவின் அண்ணாசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.